தினம் எங்களுடைய சவிதா மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு பொன்னான நாள். இன்று வேறு எந்த மருத்துவக் கல்லூரியும் இல்லாத ஒன்று இங்கே தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது பெண்களின் இடுப்புத்தள மருந்து பிரிவு மற்றும் அறுவை சிகிச்சை சீரமைப்பு பகுதி. இது சென்னையில் ஒரே சென்டர் நம்மளுக்கு தான். இந்த நோயை பற்றி மேடம் சொல்லுவாங்க. அதாவது யூரோ கைனகாலஜி அப்படிங்கிறது கைனகாலஜினுடைய ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, நியூ பிரான்ச். இப்போ யூரோ கைனகாலஜி அப்படின்னா பெண்களுக்கு சிறுநீர் பிரச்சனையும் இருக்கும், கைனகாலஜிக்கல் ப்ராப்ளமும் இருக்கும். இதை கைனகாலஜிஸ்ட்டை போனாங்கன்னா அவங்க கைனகாலஜிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுவாங்க. பட் யூரினரி ப்ராப்ளத்துக்கு அவங்க யூராலஜிஸ்ட்டை போகணும். அதனால இப்போ இந்த யூரோ கைனகாலஜிங்கிற ஃபீல்டில் யூரோ கைனகாலஜி ஸ்பெஷலிஸ்டே இந்த ரெண்டையுமே ட்ரீட் பண்ணிடுவாங்க. அதனால இது ஒரு யூனிக் ஸ்பெஷாலிட்டி ஃபார் ஃபீமேல்ஸ். அவங்க இப்போ கைனக் ப்ராப்ளமும் இருக்கலாம், யூராலஜிக்கல் ப்ராப்ளமும் இருக்கலாம். ரெண்டையும் சேர்த்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் யூரோ கைனகாலஜி. இது சென்னை மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் இன்று புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ இதன் மூலமாக நிறைய பெண்கள் பயனடைகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த யூரோ கைனகாலஜியில் காமன் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா கர்ப்பப்பை இறக்கம், சிறுநீர்ப்பை இறக்கம், மலக்குடல் இறக்கம், இருமினால் தும்மினால் கட்டுப்பாடற்ற சிறுநீர் போக்கு, அது போக சிறுநீர் கழிப்பதற்கு முன்னாடியே போகிற வழியிலேயே லீக் ஆகிறது, அர்ஜி யூரினரி இன்கான்டினன்ஸ், இல்லைன்னா கட்டுப்பாடற்ற மலப்போக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கிற பெண்கள்லாம் தயக்கம் இல்லாமல் இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டை அணுகி அவங்கவுங்களுக்கு உள்ள சிகிச்சையை பெற முடியும். அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு உயர்தர நோக்கத்தோட இந்த டிபார்ட்மெண்ட் இந்த சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக நிறைய ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களும் ஒரு நாட்டின் ஒரு முன்னோடியாக திகழும் என்பதில் எங்களுக்கு ஒரு ஐயமில்லை. ஸோ இது சிறந்த சேவை மனப்பான்மையுடனும் சிறந்த ஒரு தரத்துடனும் இனிமேல் செயல்படும் அப்படிங்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையில் இந்த ஃபீமேல் பெல்விக் மெடிசின் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இது முக்கியமாக பெண்களுக்காக இந்த துறை தொடங்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு சிறுநீர் கழிப்பதிலோ இல்லை அவங்களோட வெஜைனல் ஹெல்த்தில் பிரச்சனை இருந்தாலோ இந்த துறைக்கு அவங்க பயன்பெறலாம். முக்கியமாக பெண்களுக்கு 35 வயது மேற்பட்ட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிப்பதில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அவங்க போகிறதுக்கு முன்னாடியே சொட்டாக வரலாம், இல்லை அவங்களால அதை கட்டுப்படுத்த முடியாமல் வேகமாக வரலாம், இல்லை அதே மாதிரி மலம் கழிப்பதிலும் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை அவங்களோட கர்ப்பப்பை அடி இறங்கிடுதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் அவங்களுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி நோய்கள் இருந்ததுன்னா அந்த நோய்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் நம்ம அதை சரிப்படுத்தலாம். அதே மாதிரி பிரசவம் ஆன உடனே இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ், அதாவது அந்த கீழே அடியில் இருக்க தசைகள் ஸ்திரப்படுத்த ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சிகிச்சைகளும் ஃபிசியோதெரப்பியும் இருக்குது. அதையும் நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக எல்லா பிரசவிக்கிற தாய்மார்களுக்கும் சொல்லி கொடுத்து இந்த பிரச்சனை பிற்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் வழி இருக்குது, அதுவும் செய்யும். இல்லை தேவைப்பட்டால் சிறு அறுவை சிகிச்சை மூலமும் இந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணலாம். இல்லை ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ பிரசவத்துக்கு பின் மலமும் சிறுநீரும் கலந்து ஒரு ஃபிஸ்டுலா மாதிரி சில நேரங்களில் சில பெண்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் அதை ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி மூலம் சரி பண்ணி அவங்களோட வாழ்க்கை தரம் முக்கியமாக மேம்படுத்தப்படும். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க வெளியே வர கஷ்டப்படுவாங்க, அந்த பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்லவும் வெட்கப்பட்டு அதை பற்றி தயக்கத்தோடு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பிரச்சனை அப்படியே இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். இது மெடிசன் மூலம் மட்டும் இதை சரிப்படுத்த முடியாது. அப்போ அறுவை சிகிச்சை தான் அதுக்கு தேவைப்படும். அப்படி இருக்கும்போது அவங்க இந்த டிபார்ட்மெண்ட் அணுகுனாங்கன்னா இதை அவங்க பண்ண முடியும். இந்த அறுவை சிகிச்சைகள் செய்வதற்கு ரொம்ப லோ காஸ்டில், அதாவது ரீசனபிள் அஃபோர்டபுள் காஸ்டில் தான் இந்த மருத்துவமனையில் நாங்கள் பண்ண போகிறோம். அது இல்லாமல் சிஎம்சிஹெச் இன்சூரன்ஸ்
மூலமாகவும் அவங்க பயனடையலாம். இது வந்து ப்ரீ ஆப்ரேட்டிவ் கேரும் அவங்களுக்கு பார்த்துடுவாங்க. அதே மாதிரி அறுவை சிகிச்சை பண்ண பிறகு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் என்ன பார்த்துக்கணும், அப்புறம் அது திருப்பி ரெக்கரன்ஸ் திருப்பி மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகளையும் இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்ன இந்த தாய்மார்களுக்கு நன்றாக விளக்கி சொல்லி அதை வந்து ஒரு பயிற்சியாகவே சொல்லி கொடுத்து அவங்கள அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க எல்லாரோட விமன் ஹெல்த்தும் நம்ம இது வந்து ரொம்ப பயன்படும். So that a woman can address this situation she is going to face in some time in her life. It's not an easy thing. It is like many of the others said, you know. See, the problem is that we speak last, everybody has already spoken whatever they have to say about this topic. So, but you all heard it from professionals. I'm just talking from the layman's point of view. Every woman has to face this sort of a problem at some point in her life. And now, see, there is so much of stigma regarding this. A woman will do everything. She will face the world for her family, for her husband, for her children, for anybody in her family. But when it comes for herself, she always puts herself at the end of the line, you know. She thinks it's not important, she can manage it, she can overcome everything. But this is not so, you know. Her health is of utmost importance and she has to give that the most importance. Only if she is well and she is fit and fine, she can take care of the others. And I'm sure all of you will agree, there are all doctors over here, you know, doctors and students and all the faculty members. So I'm sure all of you will agree with this. And this is this urogynecology, like they just gave me some points saying that it mainly focuses on women's health and especially their reproductive system. You know. So once a woman becomes a mother or something, I think the percentage of her getting affected is much, much more. So now, earlier in those days, we did not have the awareness that anything can be done about this earlier. You know, when you deliver a child itself, there are exercises and things that you can take care of and which can probably reduce the risk of having this. But nowadays, this awareness is there. Earlier, we did not have any awareness. So, you know, if anybody faced this problem, they always hid it at home or they refused, you know, they went into their shell and not going out and discussing it with doctors and all that. But I think it is a very, very important thing. And I, on my personal behalf, I would like to offer Dr. Veerayan and Dr. Kumula and of course Dr. Sitalaji that anytime you need my services in spreading this awareness, I'm always ready to do it for all of you. Because this is a problem that has been faced by women and who are facing it every day in their life, who's very, I mean, women are very shy to talk about this. So it's high time they come out and talk about this. And I as a woman would definitely like to help them bring this problem out. You know. So if they can be treated, it is really going to benefit the society at large. And what better facilities than this beautiful college. The first time I'm entering the campus, doctor, and I was totally astounded by the size and the capacity of this hospital, you know. There is everything that you can dream of over here, consultations and your emergency and your post or pre-operative, post-operative, everything can be taken care of over here at a very nominal cost. That is very important because everybody gets scared, you know, once you go to a hospital, you know, half your life savings are gone. It's not like that. This hospital, I'm sure, is a very affordable hospital for everybody. And I hope not only this vicinity, people from Chennai, I'm sure a lot of people will come here all the way so that, you know, they can make use of the services of this hospital.